கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு அதிரடியாக ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் செஞ்சுரியை நெருங்கும் பொழுது வேகத்தை குறைச்சி ரன் மேலே கவனம் செலுத்தி ஆட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அனாமத்தா 90ல் அவுட் ஆகி போயிட்டா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அடிச்சதெல்லாம் வீணாகி போயிடுமே அப்படிங்கிறதுனால இப்படி 90 ரன்களை வரும்பொழுது அதிரடி பேட்ஸ்மேன்களே பொறுமையாக ஆடுறதுனால அதை நர்வஸ் 90 அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. ஆனால் 90யை தொட்டதுக்கு அப்புறம் கூட நர்வஸ் ஆகுது நானாவது அப்படின்னு கவலைப்படாம இறங்கி அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன்னா அது நம்ம சேவாக் தான். செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி, ட்ரிபிள் செஞ்சுரின்னு 100 தொடர நேரத்தெல்லாம் நர்வஸ் ஆகாம பவுண்டரியாலேயோ இல்லை சிக்ஸராலேயோ தான் மனுஷன் பதிவு பண்ணுவாரு. பொதுவாக ஓப்பனிங் இறங்கக்கூடிய இவர் பல மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பவுண்டரி அடிச்சு தான் ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு. அந்த அளவுக்கு ஃபியர்லெஸ்ஸா இறங்கி அடிக்கக்கூடிய இவர் பவுலர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருப்பாரு. இவருக்கு பயம் இல்லைங்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே பதட்டம் இல்லாம சிக்ஸர் கூட அடிச்சிருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் டீமோடைய பேட்டிங் ஆர்டர்ல சேவாக நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.